வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 10 பேருக்கு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 193 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களில் 180 நபர்களுக்கு கடந்த மார்ச் 29ஆம் தேதி பணியாணை வழங்கப்பட்டது. மீதமுள்ள காலி பணியிடங்களில் 10 தகுதி வாய்ந்த நபர்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த பணியாணை முதல்வர் ரங்கசாமி நேற்று வழங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வி இயக்குநர் மற்றும் இணை இயக்குநர்கள் உடனிருந்தனர். உலகளாவிய கடல் சாகச சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பிய கடற்படை பெண் கமாண்டர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேற்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய கடற்படையை சேர்ந்த லெப்டினன்ட் கமாண்டர் கடலூர் ரூபா மற்றும் கேரள மாநிலம் கோழிக்கோடு லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா ஆகிய இருவரும் கடந்த 2024 அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 2025 மே 25ஆம் தேதி வரை 25,600 கடல் மைல் நவிகா சாகர் பரிக்ரமா 2 என்கிற உலகளாவிய கடல் சாகச சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பியுள்ளனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த இருவரும் நேற்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். சபாநாயகர் செல்வம், கேப்டன் பிரசாந்த் மேனன் உடன் இருந்தனர். புதுச்சேரி விழூர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட 3 இடங்களில் சுமார் 57.49 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் கட்டும் பணியினை முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி விழூர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரைப்பாளையம் மற்றும் கோவிந்தன்பேட்டை உள்ள வாய்க்காலை மேம்படுத்துதல், தர்மபுரி மகாலட்சுமி நகரில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல், அயங்குட்டிப்பாளையம் சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதியில் வாய்க்கால் அமைத்தல் என 57.49 லட்சம் செலவில் சைடு வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிபரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி வாகன பேரணி மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் நகர மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோயிலில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி வாகன பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் மாநில மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சித்தானந்தா கோவில் அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை அலுவலகத்தில் நிறைவடைந்தது. புதுச்சேரியில் அடிப்படை ஊதிய உயர்வு பெற்ற நியாய விலைக்கடை ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமி நேற்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் மூடப்பட்டிருந்த நியாய விலைக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அடிப்படை ஊதியத்தை ரூபாய் 4,500 இருந்து ரூபாய் 12,000 முதல்வர் ரங்கசாமி உயர்த்தி கடந்த 5ஆம் தேதி வழங்கினார். இதையொட்டி புதுச்சேரி நியாய விலைக்கடை ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமி நேற்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். திண்டிவனம் 27வது வார்டில் 70 வயது முதியோர்களுக்கு தாயுமானவர் திட்டம் தொடங்கியுள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் உள்ள 70 வயதுள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக
அவர்களின் வீட்டிற்கு சென்று அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா வழங்கினார். இதில் நியாய விலைக்கடை விற்பனையாளர் ரமேஷ், திமுக நிர்வாகிகள் பாபு, ஷாகுல், மஸ்தான், சலீம், அசார், நைனா முகமது, மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் 2 மாத HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் 2 மாத HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா நிகழ்ச்சி புதுச்சேரி காம்பவுண்ட் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார். முன்னதாக கலைக்குழுவின் கூடிய பிரச்சார ஊர்தியையும் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியும் முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வரவேற்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் கெனடி மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமாரே ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் அருள் விசாகன் நன்றி கூறினார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரும் பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் சுகாதார இயக்கக இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ், இந்திரா காந்தி மருத்துவக் கல்வி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், பொது சுகாதார துணை இயக்குநர் ஷம்மீம், குடும்ப நல துணை இயக்குநர் அனந்தலட்சுமி உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்வேறு செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த செவிலியர் மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சபாநாயகர் பாராட்டினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் CBSE பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கினால் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தனது சொந்த நிதியிலிருந்து தலா ரூபாய் 10,000 வழங்கப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 41 மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 20,000, இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 15,000 மற்றும் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 10,000 மற்றும் சான்றிதழ்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் பள்ளியில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சால்வி அணிவித்து நினைவு பரிசுகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் கல்யாணி, பள்ளி தலைமை ஆசிரியர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி சுந்தரம் பாஸ்ட் டென்சஸ் தனியார் கம்பெனி மூலமாக சாலை பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் 0 விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சாலை விதிகளை பின்பற்றவும், இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர், முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்களம் பகுதியில் இயங்கி வரும் சுந்தரம் பாஸ்ட் டென்சஸ் தனியார் கம்பெனி சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுந்தரம் பாஸ்ட் டென்சஸ் ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக வில்லியனூர் வழியாக கோட்டைமேடு, உருவையாறு, மங்களம், ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியின் போது கம்பெனி ஊழியர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.